இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த சீசன்ல சிஎஸ்கே தொடர்ந்து லாஸ் ஆகிட்டு போகுது. எனக்கும் வருத்தம் தான். என்ன மாதிரி பல லட்சக்கணக்கான ரசிகர்களுக்கும் வருத்தம் தான். அதுக்காக நம்ம சிஎஸ்கே விட்டு கொடுத்துட முடியுமா? சில நன்றி கெட்ட ஜென்மங்க தப்பு தப்பா பேசிக்கிட்டு தப்பு தப்பா ரிவ்யூ கொடுங்க. எது கொடுக்குறீங்க? அன்னைக்கு ஜெயிக்கும் போது தூக்கி வச்சு கொண்டாடணும் இல்லையா? இன்னைக்கு தோக்கும் போது உங்களுக்கு கசக்குதா? அதில் ஒருத்தர் சொல்றாரு, தோனிக்கு வயசாயிருச்சு, ரிட்டையர்மெண்ட் ஆகணும், அவருக்கு போல யங் பிளேயரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்றேன், நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க. தோனின்ற ஒரு பேர், அந்த நேம் பிராண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது இருக்கிற வரைக்கும் தான் சிஎஸ்கே. அவர் மட்டும் ரிட்டையர்மெண்ட் ஆகி வெளியில போனார்னா வச்சிங்களா, சிஎஸ்கேன்றது காணாமல் போயிடும். இந்த 18 வருஷம் ஐபிஎல் ஹிஸ்டரியில் 13 வாட்டி பிளே ஆஃப் சுட்டு போனது நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் மட்டும் தான். அதில் 5 வின்னு. ஒரே ஒரு கப்பு கூட வின் பண்ண முடியாமல் ஆர்சிபி வந்து தத்தளிக்கிறான். அவங்க ஃபேன்ஸ் கூட அந்த ஆர்சிபிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போது நன்றியை மறந்துட்டு நம்ம ஃபேன்ஸ் மட்டும் எதுக்கு சிஎஸ்கே வந்து தப்பு தப்பாக பேசணும்? தயவு செய்து புரிஞ்சுங்க. தோனி வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி போகும்போது அவருக்கு வந்து ஒரு நல்ல சீசனாக அமைஞ்சு, அவருக்கு ஒரு நல்ல ஒரு கம்பேக் கொடுத்து, நல்ல ஒரு சீசனை ஃபைனல் விளையாடி, அவர் ஒரு கப்பு எடுத்து கொடுத்து, அவர் வந்து சென்ட் ஆஃப் பார்ட்டி வந்து நல்ல ஒரு பெருசாக செலிப்ரேஷன் பண்ணணும். அதுதான் நாங்கள் விரும்புகிறோம். அதுக்காக தப்பு தப்பாக கமெண்ட் பண்ணுறத சிஎஸ்கே ஃபேன்ஸ் தயவு செய்து இனியோட நிறுத்துங்க. இந்த சீசன் இல்லைன்னா என்ன, அடுத்த வருஷம் நம்ம நல்ல ஒரு கம்பேக் கொடுப்போம். சரிங்களா?